டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்துட்டு நம்ம சந்தியாவுடைய மம்மி வந்து சூப்பராக ஒரு வெண்டைக்கால ஒரு ரசம் வாங்கி பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நான் சமைக்கிறது அவங்க பொண்ணு சாப்பிடணும், அவங்க பொண்ணு லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை விட்டுட்டு அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க உட்காந்து. சந்தியாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு பார்சோதி தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா சொதி அப்படின்னா திருநெல்வேலியில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு உணவு. திருநெல்வேலி அல்வா, இந்த பார்சொதி, இந்த கூட்டாஞ்சோறு, கூழ் வத்தல், இதெல்லாம் வந்துட்டு அதுக்கான அத்தன்டிக் டேஸ்ட்டோடு இருக்கும் அந்த ஊரில். அண்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு திருநெல்வேலி பச்சை காய்கறியெல்லாம் பயன்படுத்தி ஒரு சொதி தான் பண்ண போகிறோம். இந்த சொதி எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சந்தியா, ஆக்சுவலி இப்போ நான் சொதி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வெஜிடேரியன் கேட்டிங்கன்றதுனால ஒரு சொதி கொடுத்துடலாம். நான் வந்து பால் வந்து இதுக்கு மெயினாக வந்துட்டு பார்சோதின்னுவாங்க, தேங்காய் பாலில் பண்ணுறது. அண்ட் அந்த ஊரில் வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை வந்து அந்த வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, இல்லைன்னா மாப்பிள்ளை மறு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, மறு வீட்டுக்கு வந்தால் மாப்பிள்ளை வந்த கையோடு போயிடாதீங்க, இருந்து சொதி குழம்பு சாப்பிட்டு போங்க அப்படின்வாங்க. மறுநாள் விருந்துக்கு வந்து இந்த சொதி வந்து அவங்க மாப்பிள்ளைக்கு பரிமாறணும். அவங்களுடைய பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் அதை ஒரு ட்ரெடிஷ்னலாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் யார் போனாலும் கண்டிப்பாக அந்த சொதி குழம்பு சாப்பாடு இல்லைன்னா முன்னாடியே போர்டு எங்கே போனாலும் ரெஸ்டாரண்ட்டில் சொதி குழம்புன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஃபுட்டு தான். அம்மா ஒரு ட்ரெடிஷ்னல் பண்ணாங்கன்றதுக்காக உங்களுக்கு நான் ஒரு ட்ரெடிஷ்னல் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? இதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தியா, நம்ம தேங்காவை பெரிய தேங்காய் ஒன்று உடச்சி உள்ளே இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்து கிரேட் பண்ணி அதில் திக்கான பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டாவது பால், மூணாம் பால், தின்னான பால் இருக்குல்ல, அந்த தின்னான பாலை இங்கே பேனில் சுட வச்சுருக்கோம். ஸோ இந்த பேனில் வந்துட்டு மிக்ஸி வெஜிடபிள், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், க்ரீன் பீஸு, பச்சை பட்டாணி, வாட்டவர் என்னவோ போடலாம், பச்சை கத்திரிக்காய் கூட போடலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் எல்லாத்தையுமே போட்டு இந்த பாலில் கொட்டி வேக வைக்கும். இந்த பாலில் தண்ணி பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பாலில் அதில் அப்படியே கொட்டிக்கலாம். ஓகே, இது காய் ஒரு வேகட்டும். இந்த மீன் டைம் உங்களை பற்றி சொல்லுங்கள் சந்தியா. அம்மா கூட நிறைய பேசிவிட்டு அம்மா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பெரிய குடும்பத்து பொண்ணு அவங்க வேறு. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் வந்துட்டு பேங்கராக இருந்து இப்போ பேக்கராக இருக்கேன். வாவ், ஓகே. பேக்கிங்னா டேரெக்டாக போட்டுடலாம். அப்போ பேக்கிங்னா நம்ம ஷோவில் ஒரு பேக்கிங் பண்ணியிருக்கலாமே. நீங்கள் என்னையும் வந்து வேலை வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்களே. குக்கிங் ஷோ இது, பேக்கிங்கில் இல்லை. ஏன் ஹூ டோல்டு? இதே ப்ரெஷர் பேனை வச்சுட்டு இப்படியே பண்ணியிருந்துருக்கலாமே. அவனில் தான் பண்ணுவீங்களா? நாங்கள் குக்கர்லேயே பண்ணுவோம். குக்கீஸ்லேருந்து ப்ரௌனிஸ் வரைக்கும் குக்கர்லேயே போட்டுருவோம். ரொம்ப டைம் ஆகும். என்ன பண்ண முடியும்? மக்கள் இல்லாதவங்க எல்லாராலையும் வந்து மைக்ரோ ஓவன் வச்சு எல்லா தரப்பு மக்களாலையும் மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ பாமர மக்களும் பயன்படுத்தணும், அவங்களும் சமைச்சு பார்க்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவோம். ஓகே சந்தியா, அப்பார்ட் ஃப்ரம் கேக்கு, பேக்கிங் இதெல்லாம் தவிர்த்து வேறு என்ன பண்ணுவீங்க? நான் வந்துட்டு கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்ஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே, மினியேச்சர்ஸ், பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணுறேன். மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்லாம் வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். யார் யாரெல்லாம் இருக்கா கூட? நான், ஹஸ்பண்ட், குட்டீஸ், மாமனார், மாமியார். பாப்பாலாம் என்ன பண்ணுறா? பெரிய பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட், சின்ன பொண்ணு 2nd. பெரிய பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு உங்களுக்கு பொண்ணு இருக்குது. வா, நம்ப முடியல. ஆனால் நம்புங்க, அவங்களுக்கு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இது நல்லா வேகட்டும். இந்த பேனில் நம்ம மாற்றிக்கிட்டு இதில் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. காய் இதில் பொறுமையாக நிதானமாக வேகட்டும். அண்ட் இதில் வந்து அந்த பேன் எடுங்க. ஸோ இதில் வந்து நம்ம டெம்பரிங் பண்ணிக்கலாம். ஓகே சந்தியா, உங்களுக்கு எப்படி திடீர்னு ஷோவில் வரணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு? குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் பண்ணுவேன். குக்கிங்லாம் பண்ணுவேன். அம்மா கிட்ட அப்பப்போ ரெசிபிஸ் கேட்பேன். பட் சிலதெல்லாம் வந்துட்டு யூடியூப்பை பார்த்து ட்ரை பண்ணும்போது உங்கள் சேனலில் நான் பார்த்து நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் இப்போது அந்த கொழுக்கட்டை வந்துட்டு நான் ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா வந்து சதுர்த்திக்கு போட்டது. ஓகே ஓகே, குட் குட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நான் ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா வந்து. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, பேன் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாமா? இப்போ நம்ம வந்துட்டு இதில் கோகோனட் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கோகோனட் டாமினேட்டடாக இருக்கும், ஏன்னா தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் இதை யூஸ் பண்ணுறோம். பட் டேஸ்ட்டு ரொம்பவே மைல்டாக இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அதை மாதிரி ஒரு டேஸ்ட்டு. இது ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் மைல்டு ஸ்பைசி. குழந்தைங்கள்லேருந்து குமரிங்கள்லேருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்கும் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியதும் சரி. அண்ட் ரைஸு கூட ஸ்டீம்டு இடியாப்பம், ஹோப்பர்ஸ், ஸ்ட்ரிங் ஹோப்பர்ஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இதில் மஸ்டர்டு டெம்பரிங்க்கு
உங்களுக்கு ரிச்சாக வேணும்னா நீங்கள் கேஷ்யூ நட் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்துட்டு நம்ம கடுகு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஜிஞ்சர், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் கார்லிக், 1 ஸ்பூன்றது டேபிள் ஸ்பூனு. அப்புறம் ஸ்பைசி இது நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம் அந்த உடன் ஸ்பேட்டில். இப்போது ஆனியன், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் வந்துட்டு சாப் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸ்பைசி வந்து ஒன்லி க்ரீன் சில்லி தான் நம்ம ஸ்பைசிக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ நமக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசிக்கு க்ரீன் சில்லி. காய் ஏற்கனவே பாலில் நல்லா வெந்துருச்சு. தால் வந்து ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஈஸியாக இதை சீசனிங் பண்ணிடலாம், ரொம்ப டிலே ஆகாது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கு இதில் தால், மூங் தால், பாசிப்பருப்பு நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு தாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே இந்த காய் நல்லா பாயில் ஆகிடுச்சுப்பா இந்த பாலில். இப்போ நம்ம வந்து இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஏற்கனவே ஆல்ரெடி பால்லே வேக வச்ச காய்ன்றதுனால ரொம்ப நேரம் ஆகுது, தாலும் பாயில் பண்ணது. ஸோ நம்ம நல்லா ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக்லாம் சாட்டே பண்ணிட்டோம். ஃபைனலாக திக்காக எடுத்துகிட்டு இல்லையா முதல் பால், அந்த முதல் பாலை திக்காக இருக்கிற மில்க்கை இறக்கும்போது இந்த பாலை ஊற்றி கொதிக்கக்கூடாது. இந்த பால் கடைசியாக திக்கு மில்க்கை ஊற்றி கொதிக்க வைக்காமல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாலை ஊற்றிட்டு கலக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சொதி குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். டேஸ்ட் பண்ணிடுறீங்களா? நான் உங்களுக்கு சந்தியா, இது ஆப்பம் இடியாப்பம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஸ்டீம்டு ரைஸ் கூட கொடுக்குறேன். ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலக்கிட்டு ஒரு கலக்கிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேணும்னா கொஞ்சம் சிலாந்திரா போட்டுக்கோங்க, மேலே கொஞ்சம் போடுவோம், இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது மேலே போடுவேன், அதனால் இப்போ போடல. சூப்பராக இருக்கா? தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? கண்டிப்பாக இதை நான் ட்ரை பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணுங்கள். அது ட்ரை பண்ணும்போது இடியாப்பம் இல்லைன்னா ஆப்பம் அது கூட காம்போ வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கிட்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. மைல்டு ஸ்பைசி அந்த ஃப்ளேவர் நான் சொன்ன மாதிரி. யா ட்ரூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சந்தியா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அம்மா உங்களுக்கு பண்ணி தரணும்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டாங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க. நான் இப்போ வீட்டில் ட்ரை பண்ண போகிறேன்ட்டு. சார் கண்டிப்பாக சமைச்சு கொடுத்து அம்மா குழந்தைங்க எல்லாரையும், பெரிய குடும்பம் வேறு சொல்லியாச்சு, எல்லாத்தையும் அசத்துங்க. ரொம்பவே சந்தோஷம் சந்தியா, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஹவு டு யூ ஃபீல்? ஐ ஃபீல் ஸோ குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிஷ். அதுவும் ஓகே, எதுவும் பசங்களுக்கு கண்டிப்பாக இதை நல்லா ரிலீஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா காரம் கம்மியாக தான் பசங்க சாப்பிட்டு பழக்கம், அதனால இது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். ப்ளஸ் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டதுனால அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அது நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன். நான் வந்துட்டு வேறு எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், ஏதோ ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, பட் இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பசங்களுக்கு நான் கொடுத்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். என்னங்க ரொம்பவே சூப்பராக இந்த அம்மா பொண்ணு 2 பேரையும் வச்சு சூப்பராக ஒரு 2 எபிசோட் பார்த்தாச்சு. 2 ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷும் பார்த்தாச்சு. ரசம் வாங்கியும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதுக்கு ப்ரீவியஸ் எபிசோட் ரசம் வாங்கி பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்துட்டு இந்த பார்சோதி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சத்யா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க, சின்னதாக ஒரு சின்ன சீசனல்
கிரீட்டிங்ஸு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொண்டு போயிட்டு இந்த டெசர்ட் சாக்லேட்ஸ்னால் விரும்புவாங்கல்ல, ஸோ கொடுத்துட்டு நல்ல ஃபுட்டையும் சேர்த்து கொடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷப்பட்டோம். என்னங்க நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கும் டெம்ப்டேட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா சந்தியாவுக்குலாம் நான் சாப்பாடு போடுறேன், என்ன கூப்பிடல அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா நீங்களும் வந்துட்டு நம்மளுடைய ஃபுட் டேஸ்டி இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் மெசேஞ்சரில் உங்களோட டீட்டெயில்ஸு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயில் ஐடியில் கூட உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாலியாக சமைக்கலாம். ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் வேறு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா அண்ட் சந்தியா. சந்தியா, நீ நல்லா பண்ணிருக்கீங்க. உங்க கேக் ரொம்ப நல்லா இருந்தது. we are very enjoyed. இந்த கேக் டேஸ்ட்டை வந்துட்டு நீங்க ஃபுல்ஃபில் அடையணுன்றதுக்காக வேண்டி இது ஜார்ஜுக்கு கொடுக்குறேன். ஆதிக்கு என் பாதி ஆதிக்கு. Thank you. See you. Subscribe Food Tasty.